டாக்டர் எனக்கு அசிடிட்டி இருக்கு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, மேல் வயிற்றுல வலி இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கு, அடிக்கடி வாய் புண்ணு வருது, நான் எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டா இதை குறைக்க முடியும், இல்ல பிரச்சனை இல்லாம நான் என் லைஃப லீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான டயட் பிளான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல 2 வகையான டயட் நான் சொல்ல போறேன். ஒன்னு, அடிக்கடி சளி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு, சளியே எனக்கு பெருசா பிடிக்காது, அடிக்கடி எனக்கு சளி பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்களுக்கான ஒரு டயட்டை முன்னாடி சொல்ல போறேன். அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான டயட். சளி பிரச்சனை அடிக்கடி இல்ல, ஆனா எனக்கு வயிறு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே வெந்தயமும் ஊற வச்ச வெந்தயத்தையும் பொமக்ரானேட்டையும் மாதுளம்பழத்தையும் சேர்த்து ஜூஸ் பண்ணி எம்டி ஸ்டமக்ல குடிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஜூஸ்ல ஆரம்பிங்க. அடுத்து ரொம்ப எஃபெக்டிவான அசிடிட்டியை குறைக்கிற ஒரு ஜூஸ் என்னன்னா வெள்ளை பூசணி ஜூஸ். வெள்ளை பூசணியில அந்த ஸ்கின்னையும் சீட் போர்ஷனையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி போட்டு மோர் உப்பு போட்டு நல்லா அடிச்சு எம்டி ஸ்டமக்ல குடிச்சீங்கன்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். இம்மீடியட்டா அசிடிட்டியை அது குறைக்கும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்டுக்கு பழைய சாதம், தயிர் இல்லைன்னா மோர், பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு குட் பாக்டீரியாஸ் வயிற்றுல ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து வயிறு புண்ணு ஆத்திரக்கான பல விஷயங்கள் இந்த பழைய சாதத்துல இருக்கு. அடுத்து லஞ்ச் நீங்க நார்மலா எடுத்துக்கலாம். ஈவினிங் டின்னர் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி போல ஒரு பவுல் ஆஃப் பப்பாயா எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் ரொம்ப நல்லது வயிறு புண்ண, குடல் புண்ண ஆத்துறதுல. அது மட்டும் இல்லாம மோஷன் பிரச்சனையும் பப்பாளி நல்லா குறைக்கும். அதுக்கப்புறம் டின்னர் ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிடுங்க. அதுவும் அரை வயிறு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து நீங்க பப்பாளி கிடைக்கலன்னா இந்த கிர்னி பழம், மஸ்க் மெலன் ரொம்ப நல்லது வயிறு புண்ணுக்கு, அதுவும் பிரச்சனையை ரொம்ப நல்லா குறைக்கும். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பழங்கள்ல சிட்ரஸ் ஃப்ரூட்டை தவிர, ரொம்ப புளிப்பான பழங்களை தவிர என்ன பழங்கள் வேணாலும் நீங்க சாப்பிடலாம். கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வயிறு புண்ணு ஆத்துறதுல. அதுவும் இந்த மணத்தக்காளி கீரை, கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் சுக்குடி கீரைன்னு சொல்லுவோம். இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது வயிறு புண்ணு ஆத்துறதுல. அடுத்தது அடிக்கடி சளி பிடிக்கும் டாக்டர் எனக்கு அப்படின்னு சொல்றவங்க நான் மேல சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டாம். இவங்களுக்கு மார்னிங் எம்டி ஸ்டமக்ல தேங்காய் பால்ல ஆரம்பிங்க. டீ காஃபி வேண்டாம். தேங்காய் பால் குடிக்கும் போது அந்த அசிடிட்டி அது நல்லா பேலன்ஸ் பண்ணும். நீங்க நார்மல் சாப்பாடுல பழைய சாதம் இல்லாம நார்மல் வார்ம் ரைஸ்ல நீங்க தயிர் போட்டு சாப்பிடலாம். அதுவும் உங்களோட அசிடிட்டியா பேலன்ஸ் பண்ணும். ஈவினிங்ல பப்பாளி ஒரு பவுல் சாப்பிடுறது, அப்புறம் சீரக தண்ணி, இதுவும் உங்களோட அசிடிட்டியா பேலன்ஸ் பண்ணும். சீரகத்தை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு தண்ணியில பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். மோர்ல பெருங்காயம் போட்டு குடிக்கலாம். இந்த 2 பிரச்சனைகளையுமே, வயிறு அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், இதுல நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப காரமான மிளகு, ஸ்பைசஸ் அதிகப்பட்ட பட்டை, கிராம்பு அந்த மாதிரி அதிகமா போட்ட காரமான பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம். ஆயிலி ஃபுட்ஸ் வேண்டாம். புளி அதிகமா போட்ட பொருட்களை அவாய்ட் பண்ணுங்க. புளிப்பான பழங்கள் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இல்லாம நான் மேல சொன்ன டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்க வயிறு புண்ணு பிரச்சனையில இருந்து, வயிறு வலியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனா இந்த டயட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் டிசீஸ ஓரளவுக்கு தான் குறைக்கும். ஆனா பெர்மனன்டான சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னா ஹோமியோபதி அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹோமியோ மெடிசன்ஸ்ல உங்க வயிறு புண்ணை கம்ப்ளீட்டா ஒரு ஷார்ட் பீரியட்ல கியூர் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.